இன்னும் சொல்ல போனா கீழடியில் இன்று தமிழகத்தின் பெருமை உலகிற்கு பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். ஏனென்றால் இதற்காக முதலில் நிதி ஒதுக்கியதிலிருந்து நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது எவ்வளவு நிதி ஒதுக்கினார்கள், எப்படி அவர்கள் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார்கள். சு வெங்கடேசனுக்கு இருக்கிற அதே அக்கறை தமிழிசைக்கும் இருக்குங்க. அந்த தொன்மையை நிரூபிப்பதற்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி பாஜக அதை மறுக்கும்? ஆக எதை எடுத்தாலும் பாஜகவை மறுப்பதற்காக, பாஜக ஓரம் கட்டுவதற்காக இவர்கள் செய்யும் முயற்சிகள் இனிமேல் வெற்றி பெறாது. மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அகழாய்வில் அரசியல் செய்யக்கூடாது. ஆனால் அரசியல் செய்வது யார்? கீழடிக்கு நிதி கொடுத்தது பாஜக அரசு. சரி, அடுத்த ஆண்டே நிதியை நிறுத்தியது யார்? கீழடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக கொடுக்கிற அகழாய்வுக்கு கொடுக்கிற 40 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. கண்டறியப்பட்டவுடன் ஏன் நிறுத்தினீங்க? அதிகாரப்பூர்வமான அறிக்கை, கீழடியில் போதிய தடயங்கள் கிடைக்காததால் நாங்கள் கைவிட்டு விட்டு வெளியேறுகிறோம் என்ற தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வமான அறிக்கை இருக்கு. அது உண்மையா? கீழடியில போதிய தடயம் கிடைக்கலையா? எதுக்கு நிறுத்தினீங்க? அப்படி நிதியை நிறுத்தியதுக்கு என்ன காரணம்? 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய செழிப்புற்ற நகர நாகரிகம் என்பது கங்கை சமவெளியில் மட்டும்தான் இருந்தது என்பதுதான் ஏற்கனவே இருக்கிற அவருடைய கருதுகோள். அது அந்த நாகரிகம் என்பது வேதகால நாகரிகம் என்ற ஒரு இடத்துக்கு இட்டுக்கட்டி அதுதான் இந்தியாவினுடைய நாகரிகமாக அவர்கள் நிலைநிறுத்த நினைக்கிற பொழுது, அதே காலத்தில் அதே அளவு அதைவிட சிறப்பாக கூட செழிப்புற்ற ஒரு நாகரிகம் தென்னிந்தியாவிலே இருந்தது, வைகை கரையிலே இருந்தது என்பதை அனைத்து விதத்திலும் நிரூபிக்கிறது கீழடி. அது அறிவியல் பூர்வமான நிரூபணமாக இருந்தாலும் சரி, தொல்லியல் ரீதியான நிரூபணமாக இருந்தாலும் சரி, இலக்கிய ரீதியான நிரூபணமான இவ்வளவையும் நிரூபிக்கிற இந்த உண்மை அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. எனவே இந்த உண்மையை அவர்களால் விழுங்கவே, அவர்கள் சொல்லுகிற அரசியலுக்கு நேர் எதிரான கருத்தியல் அரசியல். அவர்கள் சொல்ல நினைக்கிற வரலாறு, இந்திய வரலாறு என்பது, இந்திய பண்பாடு என்பது வேதகால பண்பாடு தான் என்று அவர் சொல்லுகிற பொழுது, வேதங்கள் உருவாகாத காலத்திலேயே இவ்வளவு செழிப்புற்ற ஒரு பண்பாடு இந்த இருக்கு பார் என்று நாம் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய அடிமடியிலே கை வைக்கிற விஷயம். அவர்கள் கட்டமைக்க நினைக்கிற ஒரு கதைக்கு நேர் எதிரான இன்னொரு வரலாற்று உரையாடல், இன்னொரு வரலாற்று உண்மை இது. எனவே தான் இது அவர்களை எந்த வகையிலும் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டேதான். கீழடி என்ற சொல்லே அவர்களை தொந்தரவு செய்கிற விஷயம்.